ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை கைவிட்டவன் ஆண் கிடையாது அப்படின்னு இப்போ ஜாய் கிறிஸ்டனில் சமூக வலைதளங்களில் போட்டிருக்கக்கூடிய பதிவு ரொம்பவே வைரலாகி வருது. 2025ஆம் ஆண்டில் சினிமா துறையில் சில பரபரப்பான சம்பவங்கள் நடந்தது. அதில் மாதம்பட்டி ரங்கராஜின் குடும்ப பிரச்சனை இன்ன வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமலேயே ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணலாவை இரண்டாவது திருமணம் செய்திருந்தாருன்றது அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த திருமணம் நடந்த சில நாட்களில் தான் கர்ப்பமாகி இருக்கிறதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிட்டாருன்னு போலீஸில் புகார் கொடுத்தாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ரங்கராஜ் வராமல் இருப்பதாக சொல்லி புகாரும் அளித்தும் சமூக வலைதளங்களில் சில பதிவுகளை பகிர்ந்தும் வராங்க ஜாய். இந்த நிலையில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை துபாயின் பிரபல ஹோட்டல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜ் கலந்துக்கிட்டு ஷாருக் கானுடன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் புகைப்படத்தை பகிர்ந்திருக்கார். இதையடுத்து ஜாய் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் பொண்டாட்டி அப்படின்னு கூறி அனுப்பிய வீடியோவை பகிர்ந்து ஷாக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்காததை செய்கிறாங்க அப்படின்றதற்காக இத்தனை நாளாக அவங்க எல்லாமே நம்மளை நம்பி செய்த சில விஷயங்களை இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவிடுறது அவ்வளவா சரியாக இல்லை அப்படின்னு சிலர் இதற்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னும் சிலரோ இதெல்லாம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, முதல் மனைவி இருக்கும் பொழுது விவாகரத்து செய்யாமலே எப்படி இவர் இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கலாம், குழந்தைகளை நினைத்து பார்க்கலையா, அவங்கவுங்களுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி நிறைய பேர் இதே போல் பண்ணி வராங்க. இதனால் பாதிக்கப்படுறது என்னவோ குழந்தைகள் தான் அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க. இது எப்படி இருந்தாலும் அவர் ஒரு புகைப்படம் போட்டார் அப்படின்றதற்காக ஜாய் கிறிஸ்டலாக போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் இன்னுமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இன்னும் மருத்துவ ரீதியாக எந்த விதமான பரிசோதனையும் எடுக்கலை, நிரூபிக்கப்படலை அப்படின்னு இருந்தாலும் அடிக்கடி ஜாய் அவர்கள் போடக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு பலருமே ஷாக் ஆகியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தைகள் பாவம் தான் அப்படின்றதா மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.